அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரேனும் ஒரு அடியான் அல்லாஹு தாலாவுக்காக சஜிதா செய்தால் அதன் காரணமாக அல்லாஹு தாலா ஒரு நன்மையை நிச்சயமாக எழுதுகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு பதவியை உயர்த்துகிறான். ஆகவே மிக அதிகமாக சஜிதா செய்யுங்கள், தொழுது வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஸ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடியான் தொழுகையில் இருக்கும் சமயம் சஜிதாவின் நிலையில் தனது இரட்சகனுக்கு மிகவும் நெருக்கமாகி விடுகிறான். எனவே சஜிதாவுடைய நிலையில் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை என்னவெனில், நஃபில் தொழுகையில் குறிப்பாக சஜிதாவின் போது துஆக்களை முக்கியத்துவத்துடன் ஓதி வர வேண்டும். ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்தால் சைத்தான் அழுதவாறு ஒரு பக்கம் ஒதுங்கிவிடுகிறான். ஆதமுடைய மகனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிடப்பட்டது. அவன் சஜிதா செய்து ஸ்வர்க்கத்திற்கு உரியவனாகிவிட்டான். எனக்கும் சஜிதா செய்ய கட்டளையிடப்பட்டது. ஆனால் சஜிதா செய்ய நான் மறுத்தேன். நரகத்துக்குரியவனாகி விட்டேனே, அந்தோ கை சேதமே என்று ஒப்பாரி வைக்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அடியார்களுக்குரிய தீர்ப்பை செய்து முடித்த பின் தனது ரஹமத்தின் மூலம் தான் விரும்பியவரை நரகத்திலிருந்து வெளியேற்ற எண்ணி, எவர்கள் உலகில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொன்னார்களோ அவர்களை நரகிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறுவான். மலக்குகள் அவர்களை சஜிதாவின் அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள். சஜிதாவுடைய அடையாளங்களை தவிர உடம்பின் பிற பகுதிகளை நரக நெருப்பு எரித்துவிடும். ஏனெனில் அல்லாஹு தாலா நரக நெருப்புக்கு சஜிதாவின் அடையாளங்களை எரிப்பதை ஹராமாக்கிவிட்டான். எவர்களை வெளியேற்ற மலக்குகளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். தெளிவுரை என்னவெனில், சஜிதாவின் அடையாளங்கள் என்பது மனிதன் சஜிதா செய்ய பயன்படுத்தும் 7 உறுப்புகளாகும். அவை நெற்றி, 2 கைகள், 2 முழங்கால்கள், 2 கால்கள் ஆகியவையாகும். எந்த முஸ்லிம் ஃபர்லு தொழுகையின் நேரம் வந்ததும் நல்ல முறையில் உலு செய்து மிக்க பயபக்தியுடன் தொழுது அதில் நல்ல முறையில் ருக்குவும் செய்கிறாரோ அவர் பெரும் பாவங்களில் ஈடுபடாதவரை அத்தொழுகை அவரது முந்தைய பாவங்களுக்கு பரிகாரமாகிவிடும். இச்சிறப்பு அவருக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.